இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராவன் மீம்ஸ்னு உங்க சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ரீல்ஸ் டோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கும். யாருக்காக எழுந்திருக்கணும்? பேசாம கண்ணை மூடி தூங்குறது தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கும். தூங்குது ஓஹோ, அதே மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி இருக்கு. அவர் தானே? நல்லதுக்கு இல்ல, அசராத்திரி கொடை பிடிக்காதீங்க, அந்த உளுந்துரும். அதுதானே பணம் எப்படி வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க உங்களுக்கு. உங்களை ஸ்கேம் பண்றதுனாலதான் அவனுக்கு பணமே வருது. எல்லா பொண்ணுங்களும் குட் பாய்னு சொல்லும். சரிடா, என்னப்பா எண்டிங்ல உனக்கு குட் பாய்னு சொல்லும். அதனால உஷாரா இரு. நீ பேசுறதெல்லாம் பெரிய புடிங்க மாதிரி தான் பேசுற. ஆனா உண்மையாலுமே உனக்கு ஒரு மயிரும் தெரியாது. அதுதான் உண்மை. காதல்ன்றது கால்வாய் கிடையாதுல, கடல் மாதிரி. என்ன இப்ப அதுக்கு என்ன கேக்குறீங்க? வேற என்னடா கேட்கணும்? உள்ள முன்னே பொழைக்கவே முடியாது. என்ன கிளாஸ் எடுக்கிறியா நீ? பொறப்பு நான் பிறந்ததுல இருந்து அதுதான் உன் நன்மை. இந்த சேஃப்டி ஜாக்கெட் ஒருத்தர் இருக்கான் கூடவே, அவனை எப்பயுமே கைவிட வச்சுக்க, நீ பொழைச்சிப்ப. தேவையில்லாம அட்வைஸ் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு போடா. என்ன பாக்குற? எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது. ஒரு பொண்ணும் புரியல. கடமைகளை சிரிக்கிற மாதிரி ரிப்ளை பண்ணிருக்கேன். உண்மையிலே புரியல. நீ யாரு எடுக்கப்படுத்த தெரியா? யாருமே தெரியல. அவரு யாரு மொதல் தெரியலையே. உங்க டாடி என்ன பெரிய ஒசாமா பின் டாடியா? ஒரு வாரமா இப்படி போறேன், அதுக்கேத்த பில்டப் பண்றேன். ஆமாங்க, இவருக்கு பில்டப் பண்ணி பேசுறத வாடிக்கையா பேசுங்க. ஓ, இவங்க ஜிம்மக்கா. அவங்க இதுங்க சாப்பிட்டு வச்சிருக்கா. ஃபாலோ பண்றாங்க. ஜிம்மு பண்றது இல்லையா? மேக்கப் பண்ணாங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு சொல்றேன், பொண்ணு மாதிரி நடந்துக்காது. அதெல்லாம் தெரியாது, பொண்ணு மாதிரி நடந்துக்காது. நல்லா இருக்கு. நீ எப்படி சொல்ற சுதாரு? இந்த மாதிரியான வேலைகள் நான் செய்ய மாட்டேன். ஏமாத்திட்டு இருக்கியா? நாளைக்கு போன் எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா ஆன்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குன்னு சொல்றாங்க. உன்னை பார்த்தாலே சிரிப்பா வருதா? நீ லூசு மாதிரி இருக்கடா. படிக்காம என்ன நீ உருப்படாம இருக்க போறியா? ஏன்டா நீ பார்த்து குட்டிக்கிற? இந்த வீடியோல என்ன பிடிச்சிருக்குன்னா, லைக் இது வந்துட்டு பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இருந்து பாக்குறவங்க எப்படி இருக்கும்? தனியா நின்னு பேசிக்கிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, அதனால அவனுக்கு இருக்கு, எனக்கு இல்ல. தனியா பேசுறாங்க. டேய், ஏன்டா இப்படி சம்பந்தம்லாம் பேசிக்கிட்டு வெறுப்பேத்துற? நீ எல்லாம் அண்ணன் கூட பிறக்கலையா? என்ன அது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குற ஆம்பளை சோக்கு. அவரது பாடல்களை அவரே பயன்படுத்த இயலாத நிலை காப்பிரைட்ஸால் இசைஞானி இளையராஜா. அவன் சரியா ஆப்படிச்சுட்டு. அப்படியா? என்ன ஆட்ட ஆடுன? சூப்பர் சார். இப்படிதான் சார் டீல் பண்ணணும். சாரிகாமா கைவசம் உள்ள 134 படங்களின் பாடல்களையும் இளையராஜா பயன்படுத்த இடைக்கால தடை விதித்த நீதிமன்றம் எனக்கே இவரை பார்த்தா பாவமா தான் இருக்கு. தயவு செஞ்சு இவரை விடாதீங்கடா. இந்த பாடு கொடுத்துட்டாங்களா? அவர் இசையமைத்த முதல் படமான அன்னக்கிளி படத்தின் பாடல்களையே இளையராஜா பயன்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சும்மா தானே இருக்கணும். தெய்வத்துக்கு மாறு வேஷமா ஒன்னும் பண்ண முடியாது. எனக்குதான் சுகமே வரலையே. வீடியோ கைட்டு கொடுங்க பிரபு.
ரோட்ல ஆடிட்டு என்னாச்சு மேடம்? வாட் மூவ்ல பாத்துக்கிட்டே இருப்பேன். வண்டியில பிரேக்லாம் எடுத்து கால் வைக்க மாட்டேன்டா. ஏத்தி நச்சு விட்டு போயிருவோம்டா. அவங்களோட இதுதானே. ஓ இவங்க மூடிப்படுத்தி கனவோடு வந்தாள். கந்திருந்து பார்த்தேன் கணவனோடு வந்தாள். எங்க தெரியுறாரு இப்பெல்லாம். நல்லா இது உடம்பு இதாயிடுச்சு, நார்மல் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரத்தம் கொதிக்குது. வாயில வார்த்தை வருது, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஒட்டுமொத்த கழகம் இன்னைக்கு விரும்பியது திமுக கூட்டணியை. இந்த முறை கழகத்தின் விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய முடிவு. அவளுக்கு அவளுக்குலாம் அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிருங்க. அவளா நாசமா தான் போயிருவா. இது ஒட்டுமொத்த கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. Kind of animal are you? சொல்றத கேட்டு நடந்துக்கும். கத்தி தூக்கி என்னது இந்த ஆட்ட பார்த்தா லவ் வராது, ஆல் டைம் வேணா வரலாம். அந்த பொண்ணு என்னடா கோவம் இவ்வளவு அசிங்கமா வருது. செப்டிக் டேங்கோட ஸ்பெல்லிங் தெரியாம ஸ்கெப்டிக் டேங்க்னு கமெண்ட் பண்ற உங்களுக்கு இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்குனா எனக்கு இருக்க கூடாதா? அருமையான பதிவு, செருப்படி பதிவு தோழி, சாணியடி பதிவு தோழி, சவுக்கடி பதிவு தோழி. எனக்கு வந்து சிரிப்பழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க. அப்படிதான் கூப்பிடுவாங்க, கமெண்ட்ஸ்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன உங்க ஸ்மைல் அவ்வளவு ஆமா. அழகா. நான் தான்டா பப்ஸ், உனக்கு ஏத்த பாயிண்ட். நான் தான்டா பப்ஸ், நான் தான் காளான், டேஸ்ட்ல நான் தான் டாப், உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு. என்ன அப்படி பேசுது? நான் தான்டா வடை, நான் மொறுமொறுப்பேன், என்ன சாப்பிட்டா நீ கிறுகிறுப்ப. மொறுமொறுப்பேன் கிறுகிறுப்பேன். கேக்கு என்ன நீ தாக்கு, நான் தான் கேக்கு நீ தாக்கு. சாமி எனக்கு நான் சோம் போன இந்த உலகத்துல வாழக்கூடாது, என்ன தூக்கி பிடிச்சாமி. இங்க இருந்து பாக்குறதுக்கு வேணா ஓகே, நனைஞ்சாலும் வேலைக்கு ஆகாது. ஒரு மாதிரி நசன் இரிட்டேட்டிங்கா இருக்கும். குடுக்குறேன், உங்களை மதுரை விட்டு போனா நீங்க போயிருவீங்களா? போக மாட்டேன். இப்படி கூசாம போய் பேசுறியே, உன் நாக்கு அழுகிதானே போகும். அதெல்லாம் போக மாட்டேன், மதுரை காரிதான். ஃபர்ஸ்ட் ₹1,000 கொடுங்க சார், அப்புறம் 10 அப்படிலாம் இல்லை, 1 பில் கொடுத்தா எது வேணா பண்ணுவேன். இதுதான் யதார்த்தம். நானும் அப்படி தாலி கட்டுறதுக்கு முன்ன எதை பத்தி வேணா யோசிக்கலாம், மறக்கலாம். ஆனா தாலி கட்டவே மறக்கலாமா? நான் மறந்தேன். காலையில சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. கேமராமேன் எங்க சும்மா இருக்காங்க, தாலியை தூக்கி காட்டுன்னாங்க, கடைசி தாலி கட்ட மறந்துட்டேன். எல்லாரும் தூக்கி காட்டணும். ஓஹோ, தாலி தெரியும். இந்த விரக்தி தாங்க முடியாம தான் 6 மாசம் கழிச்சு இப்போ நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். சோ இதே மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. இல்லங்க, முதல்ல வாங்கணும், தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும். என் லைஃப்ல நான் வந்து 2 வருஷமா இந்த மாதிரி மைக் குடிச்சு பேசுறேன். சரி, ஒருத்தன் கூட என் இடுப்பை தொட்டதே இல்ல, நீங்க தொடுறீங்க. இடுப்பா? அது உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? சரி. கேமரா ஆன் பண்ணா நீங்க தான் இத பண்ண சொன்னீங்க. சரி, அங்க வச்சிட்டு இருக்காங்க. என்ன கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது சொல்லிட்டு நாய்ஸ் அவ்வளோ. ஒரு வீடியோவுக்கும் அஸ்லாம் மாதிரி ஏதாவது போடுவாரோ? ஓ தெரியல, இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம்.
ஓ அந்த இது போட்டிருக்காங்க சகானா உங்க அக்கௌண்ட் போல கிரெடிட்ஸ்ன்னு போட்டு அவ்வளோதானா? சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன நிறைய மீம் வந்து இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மீம் ஸ்டுடியோ அப்புறம் டுடே ட்ரெண்டிங்லாம் நிறைய மீம்ஸ் இது ரீல்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. ஏன் கம்மியாச்சுன்னு பார்த்தா ஆட்கள் கம்மியாயிட்டாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. முன்ன மாதிரி அந்த கம்மியாயிட்டாங்க போல இருக்கு. காணாம போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் அவங்கவுங்க ஆயில் வைக்க போயிட்டாங்க. நிறைய பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் பிசினஸ் இல்ல ஸ்கேம் பண்ண போயிட்டாங்க. அப்படி சொல்லணும். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்